இல்ல. கேபி பாலாவ கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, என்னைய போய் சர்வதேச கைக்கூலின்னு சொல்றாங்க. நான் வந்து ஒரு தினக்கூலி அப்படிங்கிற மாரி ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. மொத்தத்தில பார்த்தீங்கன்னா சார், கேபி பாலா யார் அப்படின்னா, ஒரு காரைக்கால்லேருந்து கிளம்பி ஒரு சின்ன பையன். ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பையன். அவன் வந்து சினிமா ஆர்வம் இருக்கும். எல்லாரும் சினிமா ஆர்வத்தில தானே சென்னை கிளம்பி வராங்க. அப்படி ஒரு ஆர்வத்தில கிளம்பி வந்தவரு, அமுதவாணன் அப்படின்னு ஒரு இதே வந்து ஷோஸ்லாம் விஜய் டிவில பண்றாரு இல்லையா? ஆமா. அவருடைய வீட்ல வந்து அடைக்கலம் குடுத்து இவர தங்க வைக்கிறாரு. அவருடைய சிபாரிசின் பேர்ல பார்த்தீங்கன்னா, பாலாக்கு வந்து அந்த விஜய் டிவி ஷோ, அதாவது இந்த கலக்கப் போவது யார் அப்படிங்கிற ஷோல வந்து ஒரு வாய்ப்பு வாங்கி குடுக்குறாரு. அங்க முதல்ல எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப புவரா இருக்குன்னு சொல்லி எலிமினேட் பண்ணலாமா அப்படிங்கிற இவர கேபி பாலாவ. கேபி பாலாவ. அந்த அளவுக்கு வந்து வீக்கா இருக்கும். ஆளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரா இருப்பாரு. பார்க்க பழைய நீங்க காணொளிகள், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்களேன். ரொம்ப வெட வெடன்னு ஒரு மாரி இருப்பாரு. ஸோ அப்படிலாம் இருந்த கேபி பாலா ஒவ்வொரு படியா தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த ஷோல வந்து நம்பர் 1 ஒரு ஒரு ஸ்டாரா மாறுறாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்ப கேபி பாலா வந்து ஒரு விஷயத்த கையில எடுக்கிறார். அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரூ. 100 சம்பாரிச்சா ரூ. 90 இந்த மக்களுக்கு குடுக்கணும். சொசைட்டிக்கு குடுக்கணும். அது என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆசை அப்படிங்கிறார். ஒரு சாதாரண பையன் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அந்த ஆசை அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஆசை தான். யாராவது வந்து ஒரு சொல்லுது, ஒரு 1000த்துல ஒருத்தனுக்கு, இன்னும் சொல்லப்போனா லட்சத்துல ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஆசை தான். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 சம்பாரிச்சா, அத ஒரு ரூ. 10 குடுக்குறது ரூ. 90 தனக்கு தான் வச்சு பார்ப்பாங்க. ஆமா. ஆனா ரூ. 90 குடுத்துட்டு ரூ. 10 வச்சுக்கணுன்ற ஒரு கேரக்டர், ஒரு ரேரான ஒரு ஒரு கேரக்டர். பழமொழியே உண்டே, தனக்கு போக தான் தானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான். அந்த மாரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரேரான கேரக்டர்.